விழுதுகள் அமைப்பின் கிளையாக நடந்து கொண்டிருக்கும் அறிவே ஆற்றல் நிகழ்ச்சி. முன்னமே சில வாரங்கள் நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறேன் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கால சூழல், நவீன வளர்ச்சி எத்தனை வந்தாலுமே கூட புத்தகங்களை வாசிப்பது, வாசித்த புத்தகங்கள் குறித்து பகிர்ந்து கொள்வது, இந்த கூட்டங்கள் நடத்துவது, அந்த கூட்டங்களுக்கு ஆட்களை வரவழைப்பது என்பது மாதிரியான அந்த இலக்கிய நிகழ்வு சார்ந்த முன்னெடுப்புகள்லாம் ரொம்ப சுருங்கி குறைந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழலில் கிட்டத்தட்ட 217வது வாரமாக தொடர்ந்து அறிவே ஆற்றல் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் வாரந்தோறும் ஒரு நூல் குறித்து கருத்து பகிர்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த குழுவினர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரிய மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் கொள்கிறேன். அந்த 217வது புத்தக கருத்து பகிர்வாக குழந்தைகள் நிறைந்த வீடு என்கின்ற தலைப்பிலான நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு சிறிய புத்தகத்தை நான் அறிமுகம் செய்து அதிலிருந்து சில தகவல்களை மிக சுருக்கமாக குறைந்த நேரத்தில் பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகம் அறிமுகம் என்கின்ற வகையில் 2020 டிஸ்கவரி புக் என்கின்ற அந்த பதிப்பின் வழியாக வெளிவந்திருக்கிறது. முன்னமே இவர் பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்கின்ற பதிப்பகத்தின் வழியாகவும் இதை வெளியிட்டிருந்தார். இவருடைய நூல்கள் சிலவற்றில் பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3ஆம் விதி, தூசிகள் என்பது முதல் கவிதை தொகுப்பு, அது அடுத்த பதிப்பாக கிடைக்கப்பெறவில்லை. இப்படியான முக்கியமாக இந்த 3 தொகுப்புகளில் முன்னமே வந்த ஒரு சில ஐக்கு வடிவ கவிதைகளையும் ஒட்டுமொத்தமாக இந்த டிஸ்கவரி வெளியீடு தொகுத்து நூலாக்கம் செய்து தந்திருக்கிறது. இவருடைய நூல்களாக பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்கின்ற ஒரு நூல், மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நூல். இறுதியாக ஆண்ணா ஆவண்ணா என்று குமுதத்தில் தொடராக எழுதிய ஒரு கவிதை நூல். என்னை சந்திக்க கனவில் வராதே என்று மொழிபெயர்ப்பு கவிதைகளை தந்த ஒரு நூல். இப்போ சமீபத்தில் நான் முத்துக்குமார் கவிதைகள் என்று ஒரு தொகுப்பாகவே முத்துக்குமாரின் மறைவுக்கு பிறகு ஒரு கவிதை தொகுப்பு வந்திருக்கிறது. நன்கு அறியப்பட்ட முத்துக்குமாரை அடையாளப்படுத்திய தொகுப்புகளாக பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3ஆம் விதி என்கின்ற 2 கவிதை தொகுப்புகள் இருக்கிறது. அதில் ஐக்கு கவிதை தொகுப்பாக இந்த குழந்தைகள் நிறைந்த வீடு என்கின்ற தொகுப்பு அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுப்பு சுமார் ஒரு 78 பக்கங்கள் கொண்டதாகவும் 100 ரூபாய் விலையோடும் சிறிய அளவில் அழகான வடிவமைப்போடு வந்திருக்கிறது. இது இந்த நூல் குறித்த ஒரு அறிமுகம். இப்பொழுது நான் இந்த நூலின் கருத்து குறித்து பேச விழைகிறேன். இந்த நூல் ஒரு ஐக்கு தொகுப்பு என்கின்ற அடையாளத்தோடு நமக்கு கிடைக்கிறது. ஐக்குவை பற்றி நாம் இந்த கால சூழலில் பேச தொடங்கினோமானால் நமக்கு முன் வெளிவந்திருக்கிற அந்த ஐக்கு கவிதைகள் அல்லது ஒரு புதுக்கவிதை வரலாறு என்கின்ற புள்ளியிலிருந்து இன்று வளர்ந்து வந்திருக்கிற நவீன கவிதைகள், அதில் சிறிய அளவிலான ஐக்கு, ஐபுன், லிமட் ஐக்கு, சென்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த மேனாட்டு கவிதை வகைகளில் வரலாற்றின் நீட்சியெல்லாம் பார்த்தோமானால் நீண்ட நேரம் பேச வேண்டியதாக இந்த நிகழ்வு அமைந்துவிடும். அதனால் நான் மிகவும் சுருக்கமாக இந்த உரையை வடிவமைத்துக் கொள்வதற்காக சின்ன சின்ன குறிப்புகளோடு நான் இந்த நூல் குறித்து பேச விரும்புகிறேன். முதலாவதாகவே இந்த ஐக்கு கவிதைகள் ஜென் மனநிலையிலிருந்து ஜென் மனோநிலையை வெளிப்படுத்தும் வகையில் எழுதப்படுகிற ஒரு கவிதையாக நமக்கு அறியப்பட்டிருக்கிறது. அதனால் இப்படி தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இருப்பது
இல்லாமல் இருப்பதன் ஓர் அம்சமே. இருப்பது இல்லாமல் இருப்பதன் ஓர் அம்சமே. இல்லாமல் இருப்பது இருப்பதிலிருந்து வேறானது அல்ல. கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் இதுதான் இந்த மாதிரியான மனநிலை தான் ஜென் மனோநிலை என்கின்ற நாம் சொல்லுகிறோம். இதை கவிதையாக உதிரும் இலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுகின்றன, மழையின் மேலேயே பெய்கிறது மழை. இது ஒரு ஐக்கு. உதிரும் இலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுகின்றன, மழையின் மேலேயே பெய்கிறது மழை, மழையின் மீதே மழை பெய்கிறது. இப்படியான ஒரு காட்சியை, இப்படியான இந்த 2 விஷயத்தை நான் முதல்ல சொல்லி இந்த இடத்துல அறிமுகம் செய்வதற்கான தேவை, ஐக்கு புரிதல் குறித்து இந்த நூலில், குறிப்பாக இந்த டிஸ்கவரி போட்டிருக்கிற இந்த தொகுப்பில் தொடக்கத்திலேயே கவச குண்டலமும் கலை உக்திகளும் என்கின்ற ஒரு தலைப்பில் ஐக்குவை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது தமிழ்ச்சூழலில் ஐக்கு என்கின்ற பெயரில் வெளிவந்திருக்கிற கவிதைகள் எந்த மாதிரியான வகையில் இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் ஒரு மேலோட்டமான அலசல் பார்வையை நிர்மலா சுரேஷ் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த பகுதியை நான் முன்னமே இந்த குழுவில், இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் நபர்களுக்கு பார்வைக்காக அனுப்பியிருந்தேன். அதன் வழியாக புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், இன்று ஏராளமான கவிதை நூல்கள், குறிப்பாக படைப்பிலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் கவிதை நூல்களுக்கு தனி இடம் இருக்கிறது. அதில் குறிப்பாக ஐக்கு கவிதை தொகுப்புகள், நிறைய ஐக்கு கவிதை தொகுப்புகள் வெளிவருகிறது. குறிப்பாக எழுத முன்வருபவர்கள் எல்லோருமே தொடக்கத்தில் ஐக்கு கவிதையை எழுத விரும்புகிறார்கள். நேரமின்மை ஒரு காரணம், 3 வரி என்கின்ற ஒரு சுருக்கமான வடிவத்தில் இருப்பது ஒரு காரணம். இதுக்குள்ள நிறைய மாதிரியான ஒரு பழமொழி, துணுக்கு, ஒரு கேள்வி பதில், ஒரு தத்துவார்த்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருப்பதால எழுத வருபவர்களுக்கு இந்த ஐக்கு என்பது எழுதுவதற்கான எளிமையான ஒரு வடிவமாகவும் எளிதில் எழுதக்கூடிய ஒரு கவிதையாகவும் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஐக்கு என்ற அந்த வடிவம் அல்லது அதில் இருக்கிற அந்த கருத்தியல், உள்ள இருக்கிற அந்த தன்மை என்பது முழுமையும் உள்வாங்கி நாம் சுவைக்கிறோம் என்று பார்த்தால் அது ஜென் மனோநிலையை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த ஜென் மனோநிலையை உணர்ந்து ஐக்கு எழுதப்படுகிறதா என்கின்ற கேள்வியை காலத்தில் ஐக்கு எழுதி கொண்டிருக்கிற, அல்லது இப்போது நான் முத்துக்குமார் குழந்தைகள் நிறைந்த வீடு என்று ஒரு தொகுப்பில் எழுதியிருக்கிற ஐக்கு கவிதைகளின் மீது கூட அந்த கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய அவசியம்தான் இருக்கிறது. எப்படியும் ஒரு ஐக்கு தொகுப்பில் ஒரு 50-60 ஐக்கு கவிதைகள் இடம்பெறுகிறது என்றால் நிச்சயம் ஒரு 20-25 கவிதைகள் மிகச்சரியாக அந்த ஜென் மனோநிலையை அடிப்படையாக கொண்டு, அல்லது அந்த அழகியல் பதிவை, அல்லது ஒரு காத்திரமான காட்சி அமைப்பை கொண்டு ஓரளவு இது சரியான ஐக்கு என்கின்ற வகையில் அமைந்து விடுகிறது என்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் இந்த இடத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் தான் ஐக்கு தொகுப்புகளில் நல்ல ஐக்கு கண்டிப்பாக அதில் கிடைச்சிரும் என்கின்ற பேர் ஆவலுடன் நான் நிறைய ஐக்கு கவிதைகளை படித்திருக்கிறேன். அதில் நிறைய மனநிறைவு கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் தான் நான் முத்துக்குமாரனுடைய இந்த தொகுப்பையும் நாம் பார்க்க போகிறோம். நிறைய இளைஞர்கள் இந்த ஐக்கு எழுதுவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைய நாள் இந்த வகை கவிதையை நான் பேச வேண்டிய தேவை இங்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் முதல்ல அந்த ஜென் பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு ஜென் மேல ரொம்பவுமே ஈடுபாடு உண்டு. தொடக்கத்திலேயே அந்த ஈடுபாடு எனக்கு ஜென் தத்துவத்தின் மீது வந்தது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஓஷோவினுடைய அந்த மொழிபெயர்ப்பு நூல்களை வாசித்த காரணமாக கூட இருக்கலாம். அந்த வகையில் நான் முதலில் எழுத ஒரு இதழுக்கு, ஒரு பத்திரிகைக்கு, வாராந்திர பத்திரிகை, ஒரு பத்திரிகை ஏதாவது எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. அப்படி நான் முதலில் எழுதியதே ஒரு ஜென் தொடர்பான ஒரு கட்டுரை தான். அதுதான் பிரசுரம் செய்யப்பட்டதும் கூட. இந்த புள்ளியும் கூட எனக்கு ஜென்னோட என்னை ரொம்ப நெருக்கமான புரிதலுக்கும் வாசிப்புக்கும் உட்படுத்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஜென் மனநிலை என்கின்ற அந்த உணர்வை படைப்பிலக்கியத்தில் மிக அதிகமாக கையாளக்கூடிய ஒரு கவிதை வடிவமாக ஐக்கு இருக்கிறது. அதனால் ஜென் என்றால் என்ன, அந்த ஜென்னை எப்படி புரிந்து கொள்வது, ஜப்பானிய
ஒரு ஜப்பானிய நாட்டிலிருந்து வந்த ஒரு விதமான வடிவமாக அதை பற்றிய பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு ஆய்வுகள், நிர்மலா எஸ் போன்றவர்கள்லாம் கூட ஆய்வுகள்லாம் நிகழ்த்திருக்கிறார்கள். மித்ரா போன்றவர்கள் ஆய்வு நிகழ்த்தியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய இப்போ முனைவர் பட்ட ஆய்வு மாதிரி கூட ஐக்கூ கவிதைகளில் நடத்துகிற போது ஜென் பற்றிய விளக்கங்கள் அந்த ஆய்வேட்டில் நிச்சயம் இடம்பெறுகிறது. அதை நாம் பார்க்கும்போது பல விஷயங்கள் அதிலிருந்து தெரிய வருகிறது. நான் அதை எப்படி புரிந்துக்கிறேன், அல்லது அது எங்கெல்லாம் இருக்குது, அதை எப்படி உள்வாங்கலாம், எப்படி முத்துக்குமார் வந்து அதை அவருடைய கவிதைகளில் சில இடங்களில் மிகச்சரியாக உள்வாங்கியிருக்கிறார் என்பதை பற்றி இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஜென் மனோநிலை என்பதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எந்த கேள்விகளையும் முன்வைக்காமல், அதாவது என்ன சொல்றாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டானா, அர்த்தமற்ற தத்துவ விசாரணைகளில் ஈடுபடுவது வீணான செயல் என்பதுதான் ஜென்னினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கருத்தா இருக்கு. அர்த்தமற்ற தத்துவ விசாரணை அப்படின்றாங்க. அதற்கடுத்து நிகழ்காலத்தில் முழுமையாக ஈடுபட்டு ஒவ்வொரு செயலையும் செய்ய சொல்வதாக அந்த ஜென் தத்துவம் இருக்கிறது. இப்போ காலம்னு நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம்லாம் நம்ம 3 பிரித்து பார்ப்போம். அதில் வந்து ரொம்ப கவலை, வருத்தம், அது மாதிரியான விஷயங்கள் நமக்கு கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கும். அதை நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரியான மனநிலை இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பார்த்தோம்னா ஆசை, எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால ஆசைகளையும், எதிர்கால எண்ணங்களையும், திட்டங்களையும், பொருளாதாரம் சார்ந்து கூட இப்போ எதிர்கால திட்டங்கள் என்கின்ற வகையில் நிறைய திட்டங்கள் வந்து மனசுக்குள்ள சுமந்துக்கிறாங்க. இது 2 புள்ளியிலுமே இல்லாமல் நிகழ்காலத்தில் நாம் இப்போது ஏதோ ஒரு 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 செயலை செய்து கொண்டிருக்கிறோம், இப்போது நாம் ஒரு நிகழ்வில் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் இதை மட்டும் புரிந்து அதில் முழு ஈடுபாடோடு, மன நிறைவோடு அதை செய்து முடிப்பது. இப்படியே ஒவ்வொரு நொடியில் வாழ் என்று எச்சரிப்பது தான் ஜென் என்று முத்துக்குமார் பேட்டி எடுக்கும்போது கூட சொன்ன நினைவு இருக்கு. முத்துக்குமார் வந்து எனக்கு அவரை பற்றிய அறிமுகம் என்று நான் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் எல்லோருக்கும் தெரிந்தது. நான் இப்போ காஞ்சிபுரத்தில் 4 ஆண்டுகளாக வசிக்கிறேன். அவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த, காஞ்சிபுரத்துக்கு மிக அருகில் உள்ள கன்னிகாபுரம் என்கின்ற அந்த கிராமத்தில் பிறந்தவர். தொடக்கத்தில் அறிவியல் பாடம் படித்தாலும் தமிழ் மீது கொண்ட ஈடுபாடால் தமிழ் இலக்கியம், அதை தொடர்ந்து ஆய்வுகள் எல்லாம் திரைப்பட பாடல் அல்லது கானா பாடல் என்கின்ற வகையை சார்ந்த ஆய்வுகள், நிறைய தமிழ் ஆர்வத்தோடு தமிழ் இலக்கண இலக்கியங்களை எல்லாம் கரைச்சி குடித்தவர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, தமிழை கரைச்சி குடித்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் எங்களுக்கு முத்துக்குமார் அறிமுகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அவர் சில நாட்கள் எங்களுடைய வகுப்பறையில் கவிதை எழுதுவதற்கான பயிற்சியை தரக்கூடிய ஒரு பயிற்றுனராக சில காலம் இருந்தார். அப்போது கூட அவரை நாங்கள் வந்து பரிசோதிக்கிற ஒரு மனநிலையில் தான் இருப்போம். ஏன்னா அவருடைய தோற்றம், அவருடைய வேகம், அவர் சொல்ல வருகிற அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப படபடப்பாகவும் ரொம்ப மெல்லிய உருவத்தோடும், ஒரு கவிஞர்னா நாம சினிமா கவிஞர்கள் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப மிடுக்கா, கெத்தா, ஒரு மாதிரி ஒரு உடை அலங்காரம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார், ஒரு வேகமாக நடப்பார். அப்படி ஒரு நபராக இருந்ததால் அவர் பேசுகிறது எல்லாமே நாங்கள் நண்பர்களாக பரிசோதிச்சுட்டே இருப்போம். அவரை அப்படி பரிசோதிக்கிற போது தான் தெரிந்தது அவரிடம் இருந்த அந்த புலமை. அவர் தொல்காப்பியம், நன்னூல் மாதிரியான இலக்கணங்கள் எல்லாம் முழுமையாக படித்து முடிச்சிருந்தார். சங்க இலக்கியத்திலலாம் ரொம்ப ஒரு தெளிவான வாசிப்பு அவரிடம் இருந்தது. அதையெல்லாம் கை கொண்டு அவர் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஆசிரியராக, திரைக்கவிஞராக நம்மிடையே அடையாளப்பட்டிருக்கிறார். அவருடைய தொகுப்புகள், அவருடைய எழுதிய படைப்புகள், கட்டுரைகளும் ஆகட்டும், அவருடைய நினைவுகள் சார்ந்த பதிவுகளாகட்டும், கண் பேசும் வார்த்தைகள் என்ற அந்த திரைக்கவிதைக்கான தோற்றம், அந்த பாட்டு எப்படி வந்தது, அதற்கான சூழல் என்ன என்பதை பற்றிலாம் முதலாக அவர் அந்த மாதிரி தொகுப்புகள்லாம் போட்டிருந்தார். அவருடைய மறைவு என்பது மிகவும் வருத்தத்தக்க ஒரு மறைவு. அவர் இலக்கியத்தின் மீது கொண்ட ஆர்வம், அவருடைய தோழர்கள், நண்பர்கள், அவருக்கு பல்வேறு விதமான ஆளுமைகளோடு தொடர்பு, இப்படியே வாழ்ந்தவர் தன்னுடைய உடலுக்குள் இருந்த அந்த நோய் சார்ந்த சில
குறிப்புகள் அதன் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தாத காரணத்தால் இன்று அப்படியான ஒரு நல்ல படைப்பாளியை, அவரிடமிருந்து இன்னும் நிறைய படைப்புகள் வெளிவந்தது. இந்த ஐக்கூ நூலை படிக்கும்போது கூட நான் முன்னமே படித்தது, இன்று ஒரு முறை நான் வாசித்த போது கூட இதில் ஒரு முன்னோட்டமாக எழுதியிருந்த போது அவர் சொல்லியிருக்கிறார், காலம் எனக்கு வாய்ப்பு தருமையானால் இன்னும் இந்த ஐக்கூ பற்றிய விஷயங்களை நான் கட்டுரைகளாக எழுத வாய்ப்பு இருக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அதற்கான சூழல் அமையாமல் போனது என்பது தமிழ் சமூகம் அல்லது கவிதை சார்ந்த ஆர்வலர்களுக்கு எல்லாமே ஒரு இழப்பு தான். இவரை இப்படி அகமும் புறமுமாக அறிமுகமான போது இவரிடம் இருந்து ரொம்பவும் சின்ன சின்ன விஷயங்களாக நான் ஆய்வுக்கு இவருடைய எம்ஃபில் ஆய்வுக்கு முத்துக்குமாருடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டேன். அது ஒரு அனுபவம். இறுதியாக இவருடைய கவிதையை தேர்வு செய்து கொண்டு இவருடைய நூல்களை அப்போதுதான் வாசித்தேன். இவரிடம் அந்த ஆய்வுக்காக நேர்காணல் செய்த போது இவர் நிறைய விஷயங்கள் ஜென் பற்றி பகிர்ந்து கொண்டார். அந்த புள்ளி தான் எனக்கு அந்த ஜென்னை அறிமுகப்படுத்தியது. அல்லது ஜென்ல இவ்வளவு விஷயம் இருக்கு, ஜென் தத்துவங்கள், ஜென் சார்ந்த நூல்கள், கவிதைகள் எல்லாம் இது இருக்கு, கதைகள் எல்லாம் இது வருது, தமிழ் இலக்கியங்கள்லையும் நிறைய இதனுடைய தாக்கங்கள் இருக்கு என்பதெல்லாம் இவரோட பேசும்போது இவர் சொன்னார். இவருக்கு அது மேல ரொம்ப ஒரு பிடிப்பும் ஒரு ஈடுபாடும் இருந்தது என்பதை அவரோட பழகிய, அவரோடு பயணப்பட்ட, அவரோடு பேசிய பல நேரங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் சொன்ன சில புள்ளிகளில் இருந்து அவருடைய பாடல்களை கவனிக்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பார்வை எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த ஜென் மனநிலை, இதை பாஷோவுடைய கவிதையை எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு கவிதையாக இருக்கும். ஒரு பழைய குட்டை தவளை குதிக்கிறது, குதித்தது, கிளிக், இப்படி 2 வகையாகவே இந்த கவிதை எழுதப்படுகிறது. ஒரு பழைய குட்டை தவளை குதிக்கிறது, குதித்தது, கிளிக், இப்படி 2 விதமா இந்த கவிதை மொழிபெயர்ப்பை நான் படித்திருக்கிறேன். குதிக்கிறது என்பதும் குதித்தது என்பதற்கும் நிறைய ஒரு சின்ன வேறுபாடு தான். ஆனால் நிறைய ஜென் மனநிலையில் பார்த்தா நிகழ்காலம் என்கின்ற போது குதிக்கின்றது அப்படி என்பது இப்போ குதிக்குது, குதித்தது என்பது இப்படி மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் கூட ஒரு மொழிபெயர்ப்பாளர் எழுதியிருந்தார். ஜென்னை மொழிபெயர்க்கும் போது அந்த நிகழ்காலத்திலேயே அந்த கவிதையை நான் மொழிபெயர்த்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கவிதை. இதில் பாருங்க, தவளை குதிக்கிறது அல்லது குதித்தது இப்படின்னா அதோடு நம்ம நில்லாம அந்த சத்தத்தை நாம பதிவு செய்யறோம். இதுதான் அந்த ஜென். அடுத்த ஒரு நொடியையும் இது சிறுகதையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா ஜெயகாந்தன் தொடங்கி சுஜாதா, நம்ம பிரபஞ்சன் போன்ற கதை நிறைய கதையாளர்கள், குறிப்பிட்டு நான் 1-2 பேர் சொல்ல, கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா எழுதும்போது நாவல்களை விட அந்த சிறுகதைகளுக்கு அந்த தன்மை உண்டு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க நுணுக்கமா எழுதிட்டே போவாங்க, காட்சிப்படுத்திக்கிட்டே போவாங்க. காட்சிப்படுத்துதல், படிமம்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இதுக்குள்ள இந்த 3 வரிக்குள்ளவே பார்க்க முடியுது. இது வெறும் கவிதைகளாக மட்டும் நமக்கு கிடைச்சிடல. இதுக்கு முன்னாடி இந்த ஜென் குருமார்கள் இந்த ஜென் தத்துவத்தை அல்லது இந்த தத்துவார்த்த செயல்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு அவங்க கிட்ட போனா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேள்வி, ஒரு புதிரை கேட்டுவிட்டு அதுக்கு விடை சொன்ன பிறகுதான் அவங்க சீடனாவே சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகள் இருக்கு. அந்த மாதிரி கேட்கிற அந்த கேள்வி பதில் என்கின்ற வகையில், கேள்வி பதில்னாலே நமக்கு ஏதோ ஒரு தேர்வு முறை 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன கேள்விகள். அப்படி ஒரு கேள்வி பாருங்க, ஜென் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி. ஜென் என்றால் என்ன? கேள்வியை ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கேள்வியை எப்படி கேட்கறாங்க, எந்த இடத்துல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ பதிவு பண்றாரு. ஜென் என்றால் என்ன? அந்த கேள்விக்கு பக்கத்திலேயே அவர் என்ன செய்யறாரு, நடந்து கொண்டே கேட்கிறார். இந்த கேள்வியை ஒரு குருவிடம் சிஷ்யனாக சேர போன ஒரு நபர் இந்த கேள்வி அந்த சிஷ்யனிடம் அந்த குருவின் குரலிலிருந்து கேட்கப்படுகிறது. ஜென் என்றால் என்ன என்று நடந்து கொண்டே கேட்கிறார். பதில் தெரியாத அந்த சிஷ்யனுக்கு அந்த குருமார் மீண்டும் ஒரு பதிலாகவே ஒரு பதிலை சொல்கிறார். அது என்னன்னா, நடந்து கொண்டே இரு. ஜென் என்றால் என்ன? நடந்து கொண்டே கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு நடந்து கொண்டே இரு என்று பதில் சொல்லப்படும். இதுதான் ஜென்னினுடைய புரிதல். நீ எதை செய்கிறாயோ அதை முதலில் செய், அதை தெளிவாக செய், அதை உணர்ந்து செய், அதை உணர்வுபூர்வமாக செய், மனப்பூர்வமாக செய், நிறைவாக செய், திருப்தியாக செய் அப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம எந்த வார்த்தையோடும் சொல்லலாம். அப்படியான ஒரு மனநிலை, உணர்வு தான் ஜென். செய்வதை நிகழ்வில் செய், திருந்த செய் என்று சொல்வதாக அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ ஒரு கவிதை அந்த பொருண்மையில, மேன்மை தங்கிய அரசர் முன் சோளக்குலை பொம்மை தொப்பியை எடுக்கவில்லை. மேன்மை தங்கிய அரசர் முன் சோளக்குலை பொம்மை தொப்பியை எடுக்கவில்லை. இப்படி ஒரு ஐக்கூ இருக்கு. இது வந்து ஒரு ஓவியத்தோட தொடர்புடைய ஒரு ஐக்கூவா நான் படித்தேன். ஒரு ஓவியம் போட்டிருக்காங்க. அந்த ஓவியம் அந்த வயல் வழியில ஒரு காக்காயை விரட்டுவதற்காக அமைக்கப்படுகிற அந்த சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவோம். அப்படியான ஒரு பொம்மை போட்டிருக்கேன். அந்த பொம்மை ஓவியத்தினுடைய ஓரத்துல சின்னதா இப்படி ஒரு கவிதை. எந்த பெரிய ஆள், எவ்வளோ பெரிய அரசனா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு ஆக்குரீதியான ஆளா இருந்தாலும், அந்த பொம்மை யார் வந்தாலும் பொம்மையாவே நின்றுருக்கும். அதனுடைய இருத்தலை அப்படியே எழுதுவது, அந்த காட்சியை அப்படியே எழுதுவது, அதிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்வது. மேன்மை தங்கிய அரசர், அரசர்னாலே மேன்மை தங்கியவர் தான். அவர் மேன்மை தங்கியவரா மேன்மை தங்காதவரான்றதெல்லாம் இங்க 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 விளையாட்டாக கேள்வியாக்கப்படுகிறது. சோளக்கொள்ள பொம்மை தொப்பி எடுக்கவில்லை. அப்ப அவர் மேன்மை தாங்கியவரா இருந்தான்னா மேன்மை, அப்ப அரசர்னா என்ன மேன்மை தங்கியவரா தான் இருக்கணுமா? நீ யாரானா இரு, நானா இருந்துட்டு போறேன், அப்போ நீ யாரா இருக்கிறன்ற கேள்வி அங்க உடைஞ்சிரும். நானாவே இயல்பாவே என்னுடைய இயல்புல இருந்து நான் மாறாம இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்களே தான். உங்க முன்னாடி நான் பணிஞ்சேன், வளைஞ்சேன், சிரிச்சேன், அதெல்லாம் பண்ணேன்னா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க என்னவா மாறுறீங்க அல்லது என்னவா உணர்றீங்களோ அது உங்களுக்கு வந்து சேருது. இப்படி இதுக்குள்ள ஒரு விஷயம், யதார்த்தமான ஒரு விஷயத்தை ஒரு கவிதை பாணியாக சொல்ற ஒரு விதமா தான் இந்த ஐக்கூ கவிதைகளை நாம் பார்க்கணும். இது வந்து இது எல்லா வகையிலயும் இருக்கு. கதைகளாக, அப்புறம் வந்து அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பாடல்கள், குறிப்பாக முத்துக்குமார் திரை இசை பாடல்களில் ரொம்ப தூரம் பயணப்பட்டு புதிய வார்த்தைகளில் அல்லது புதிய சங்க இலக்கியத்தை எளிமைப்படுத்தி கண்ணதாசன் தந்திருப்பாரு. இப்போ பட்டுக்கோட்டையாருக்கு ஒரு விதமான கருத்தியல் இருந்தது திரை இசையில. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகை பார்வை இருக்கும்போது, முத்துக்குமாருக்கு இந்த ஜென் மனோநிலையை பதிவு செய்யற பார்வை என்பது ஒரு சிறப்பான பார்வையா இருந்தது. அந்த வகையில சினிமா பாடல்களில் கூட இந்த மாதிரியான தத்துவங்களை அவருக்கே ஆன ஒரு உரித்தான மொழியில் அவர் தந்திருக்கிறார். அதை அவர் எங்கிருந்து எடுத்தாரு, எப்படிலாம் அவரே சொல்றாரு. கண்ணதாசன் மாதிரியான கவிஞர்கள் எல்லாம் ரொம்ப பார்த்து ரசித்து தான் நிறைய பேர் திரை இசை பாட்டுக்குள்ள வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருப்பதை நாம் பார்க்கலாம், மற்ற துறை சார்ந்து பார்க்கும்போது. அந்த மாதிரி கண்ணதாசன் வந்து ரொம்ப அவருடைய சொல்லத்தகுந்த அந்த பாடல் வந்து சுமை தாங்கி படத்துல வரும். அதுல வந்து ஒரு வரி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. அந்த புள்ளியை வந்து சொல்லி குறிப்பிட்டார். நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நாளை பொழுதை இறைவனுக்கு. நாளை என்பது என்னன்னு தெரியாது, நீ இன்று நொடியில் வாழ்ன்று எச்சரிக்கிற அந்த புள்ளியை தான் அந்த இடத்துல கண்ணதாசன் குறிப்பிட்டிருக்கார். அந்த மாதிரி நிறைய முத்துக்குமார் வந்து அவருடைய பாடல்களை சொல்ல, நான் சிலது மட்டும் நிறைய குறிப்புகள் அதில் நீங்கள் ஒவ்வொரு பாடல்லையுமே எடுக்கலாம். முத்துக்குமார் பாடல் என்று தெரிந்ததுனால நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜென் மனோநிலையை அல்லது அந்த காட்சியை, அந்த நொடியில் வாழ் என்கின்ற அந்த புள்ளியை வந்து அவர் எங்கேயாவது ஒரு வரியாக வார்த்தையாக குறிப்பிட்டிருப்பார். நான் சில இடங்கள் மட்டும், குடையில்லாத நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாலே, குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல. இது ஒரு யதார்த்தம். மழை எப்போ வரும் தெரியாது, நீ குடை எடுத்துன்னு போகாத நேரத்தில் கூட வரும் அப்படின்றத ஒரு காதலியுடைய காட்சிக்கு பொறுத்துறார். நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன், நதியில் விழும் பிம்பத்தை நிலா அறியுமா. நதியில் விழும் பிம்பத்தை நிலா அறியுமா. இயற்கை காட்சிகள் வந்து எந்த அளவு பொருந்தி போனாலும் நாம தான் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறோம். அந்த இயற்கை வந்து அதை ரசிக்கவும் இல்லை, அதில் இருக்கிற அழகியலை கொண்டாடவும் இல்லை, அது பாட்டு கடந்து போயிட்டே இருக்குது. இது இந்த அழகியலையும் இயற்கையையும் எழுதுவது தான் ஐக்கூலையும் ஜென்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுவும் அதே பாடலுடைய ஒரு சரணமா தான் வருது. ரொம்ப மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும், நம் காதல் தடைகளை தாண்டும். நம் காதல் தடைகளை தாண்டும் என்பது திரை இசைக்கு அவர் எழுதின அந்த கதைக்கான ஒரு வரி. முன்னாடி இருக்கிறது மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும். இது ஒரு ஜென் மனநிலை. ஒரு வண்ணத்து பூச்சி வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் விரலோடு நின்றது என்று. இதெல்லாமே விருது வாங்கின பாடல்கள். இதில் எல்லாமே கூட இப்படியான ஜென் குறிப்பு வந்து இடம்பெடுக்குது. சாவி இல்லா பூட்டை போல தொங்க விட்டு போனா பூட்டி வச்ச வீட்டுக்குள்ள ஒட்டடையா ஆன.
இப்படி சாவி இல்லாமல் தான் பூட்டு எப்பவுமே தொங்கும். அந்த இது மாதிரி பூட்டிய வீட்டில் ஒட்டடை இப்படியான அதை எப்படி அந்த காட்சிகளையும் அந்த சொற்களையும் அந்த பொருத்தமா திரைக்கு அதை பயன்படுத்துற ஒரு விதத்தை வந்து நாம பார்க்கிறோம். இது நடனத்தில் கூட ஜென் மனநிலையும் ஜென் விஷயமும் பகிரப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா பார்த்தோம்னா தன்ஷா என்கின்ற அந்த ஜென் இது வந்து நடன நிகழ்வுகள் ஆடும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு வெட்ட வெளியில நடனம் ஆடலை, நான் தான் வெளி, நான் தான் வெட்ட வெளி, நான் தான் இங்க இருக்கிற எனக்கு எதிரில் இருக்கிற எல்லாத்தோடும் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் ஆடுது. நான் வந்து நீங்க பார்க்க நடனம் ஆடலை, நான் ஆடுறேன், அதைத்தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்ற ஒரு புரிதல் வரும். இப்படிதான் நமக்கு ஜப்பான்ல இருந்து கிபி 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அங்கிருந்து வாக்கா, ரென்கா, தன்கா, சோகா என்கின்ற 4 வகையான வடிவங்களை தாங்கி கொண்டதாக ஜென் என்பது ஜென் ஐக்கு, இந்த ஐக்கு என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது தொடக்கத்தில் 5, 7, 5, 7, 7 என்கின்ற சீர்களை கொண்டதாகவும், பின்னாடி வந்து 5, 7, 5 என்கின்ற சீரை கொண்டதாகவும், அதற்கு பின்னாடி 3, 5, 3, முதல் 3, அப்புறம் 5, அப்புறம் 3 இப்படி இருந்தாலே போதும் என்கின்ற மாதிரி மாற்றி வந்தது. இன்னும் சொல்லப்போனா எந்த கட்டுப்பாடுமே இல்லாமையே தான் நமக்கு அந்த ஐக்கு, ஜென் ஐக்கு வந்து கிடைச்சிருக்கு தமிழ்ல. இந்த 3, 5, 3ன்றது கூட இல்லை. இப்போ முத்துக்குமாருடைய தொகுப்புகளில் கூட நீங்க அதை தேடினீங்கன்னா நிறைய அப்படி இருக்க வாய்ப்பில்லை. அப்படி எழுதுற கவிதைகள் மட்டும்தான் ஜென் ஐக்கு என்கின்ற சொல்ல விஷயம் இல்லை. அதில் இருக்கிற அந்த இப்ப சொன்ன அந்த நொடியில் அந்த நிகழ்காலத்தை எழுதுவது, காட்சிப்படுத்துவது, அந்த உணர்வை வந்து சரியாக கடத்துவது என்கின்ற வேலையை செஞ்சிட்டாலே அது ஒரு சரியான ஜென் ஐக்கு கவிதையாக நமக்கு கிடைச்சிருது. அப்படியான ஒரு ஆங்கில கவிதை. வெகு தூரத்தில் மிக தாழ்வாக மயக்க நிலையில் குயிலா விழித்தெழும் நைட்டிங்கேலா. இது ஒரு கேள்வி போல. இது ஒரு ஐக்கு கவிதையை மொழியாக்கம் தமிழ்ல செஞ்சிருக்காங்க. வெகு தூரத்தில் மிக தாழ்வாக மயக்க நிலையில் குயிலா விழித்தெழும் நைட்டிங்கேலா. இந்த கவிதை இன்னும் முடியல. கடைசியா ஒரு வரி இருக்கு. அத யாராவது சொல்ல அல்லது யோசிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. வெகு தூரத்தில் மிக தாழ்வாக, ரொம்ப தூரத்துல மிக சின்னதா, நமக்கு ரொம்ப தூரத்தில் ரொம்ப பெருசுன்னு நினைச்சுக்க வேணாம், இப்படி நீல தெரிகிற மாதிரி ஒரு புள்ளியில மிக தாழ்வாக மயக்க நிலையில் குயிலா விழித்தெழும் நைட்டிங்கேலா. அங்க குயில் இருக்கிறதா அல்லது நைட்டிங்கேல் இருக்கிறாங்களா என்று தெரியல. அது அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு பதில் அந்த கடைசி அந்த வரி, அமைதி நமக்கு தெரியாது. ரொம்ப தூரம் அப்படின்னும் போதே நமக்கு சத்தம் கேட்க போறதில்ல, அங்க என்ன நடக்குதுன்னு நிச்சயமா நமக்கு வெறுமனே அந்த காட்சி தான். அமைதி நமக்கு தெரியாது அப்படின்னு அந்த கவிதை முடியுது. தூரத்தில் சோளக்குலை பொம்மை, நான் நடக்கும்போது அதுவும் நடக்கிறது அப்படின்னு தமிழ்ல ஒரு ஐக்கு எழுதப்பட்டிருக்கு. தூரத்தில் சோளக்குலை பொம்மை, ஏற்கனவே சோளக்காட்டு பொம்மையை பத்தி சொன்ன மாதிரி ஒரு பொம்மை, நாம் நடக்கும்போது அதுவும் நடக்கிறது. நிலாவையும் சூரியனையும் குழந்தைகள் கடத்தி கொண்டே போகிறார்கள். இவரே ஒரு வெயில் படத்துல எழுதியிருப்பார், நிலாவை கடத்திட்டு போயிட்டு வீட்டுல சிறை வைத்தேன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஜென் மனநிலை தான். அது இந்த மாதிரியான கவிதை. இப்ப நான் முத்துக்குமாருடைய கவிதைகளாக சிலது அங்கங்க எடுத்துக்காட்டி எழுதப்பட்டிருக்கிற கவிதை தொகுப்புக்குள்ள நான் போன பிறகு இதுல இருக்கிற சில கவிதைகள் சொல்றேன். திருடன் விட்டு சென்று விட்டான் ஜன்னல் வழியாக நிலா. திருடன் விட்டு சென்று விட்டான் ஜன்னல் வழியாக நிலா. வீட்டுக்குள்ள வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போன ஒரு திருடனால வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியாக பார்த்த அந்த அழகு இருக்குல்ல, வெளியில பார்த்த அந்த நிலவை வந்து, என் வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் நீ எடுத்துன்னு போயிட்டு தான் நினைக்கலாம், ஆனா என் வீட்டுக்குள்ள இருந்து வனத்துல தெரிகிற அந்த நிலவை நான் பார்க்கிறேன். இப்ப நிலவு பார்க்கக்கூடிய ஒரு பருவம் தான், காலம்தான். இப்ப சமீபத்துல வண்டியில அப்படி வரும்போது நானே என் பையனை நிலவை பார்த்தோம். அது அப்படியே நம்ம கூட வந்துட்டே இருக்குது. அந்த சில தெருக்கள் மரங்கள் வரும்போது ஏன் மறையுது அப்படின்ற கேள்வி எல்லாம் குழந்தைங்க கேட்கும்போது பதிலே நமக்கு அது தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சிப்படுத்துறது. வயதான மலைக்கு தாடி நரைத்திருக்கிறது அருவி, வயதான மலைக்கு தாடி நரைத்திருக்கிறது அருவி. இப்படி ஒரு கவிதையை முத்துக்குமார் எழுதியிருக்கிறார். நிலவில் இருந்து வெண்பால் வடியும் பௌர்ணமி இரவு. நிலவில் இருந்து வெண்பால் வடியும் பௌர்ணமி இரவு. இப்படி ஒரு கவிதை. இப்படி இது தொகுப்பில் இந்த கவிதைகள்லாம் இடம்பெறுது. இது போல நிறைய கவிதைகள் இடம்பெறுகுது. இப்ப நம்ம ஐக்கு அப்படின்ற போது தமிழ்ல இது எப்படி வந்தது, எப்படி இதுக்குள்ள இவர் எங்க நிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாரதியார் தான் கட்டுரையின் வடிவில் நமக்கு தமிழில்
ஐக்கூ என்ற கவிதையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு 1966 அந்த காலகட்டம் குறிப்பிட்டு சொல்ல முடியாட்டி கூட அந்த காலகட்டத்தில் கணையாழியில் சி மணி என்கின்ற ஒரு கவிஞர் 3 வரியிலான கவிதைகளை அறிமுகப்படுத்தி தமிழில் எழுதியிருக்கிறார். 3 வரி கவிதையினே தான் அதுக்கு பேர் வச்சிருக்காரு. அப்போ வந்து ஜென் ஐக்கூ, லிமரைக்கூ அந்த மாதிரியான பேர்கள்லாம் அந்த அளவு உறுதியா தெரியப்படாத காலம். அதனால 3 வரி கவிதைகள் அப்படின்னு. ஆனா அந்த 3 வரி கவிதைகள் தான் இப்ப நாம ஐக்கூ வடிவம் ஒன்று சொல்லி எழுதிட்டு இருக்கிற இன்றைய தமிழுக்கு ஐக்கூ வந்து ஜென்ல இருந்து தமிழுக்கு வந்தது, இந்த கருத்தியலோட வந்தது, இந்த அழகியலை இந்த ஜென் மனநிலையை கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பேசினா கூட நமக்கு அதெல்லாம் தெரியாம அந்த 3 வரி சீமணி எழுதின அந்த 3 வரி வடிவம்ன்றது தான் ரொம்ப எளிமையா எல்லா இடமும் வந்து சேர்ந்திருக்கிறத பார்க்குறோம். அதனால இந்த வரலாறு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதற்கு பிறகு கவிக்கோ அப்துல் ரகுமான், அவரை தொடர்ந்து நீலமணி, வைத்தீஸ்வரன், வைத்தியலிங்கம், கலாப்பிரியா, கல்யாண்ஜி போன்றவர்கள் ஐக்கூக்கான கவிதைகளை மிக அந்த ஜென் மனநிலையோடு அந்த காட்சி பதிவுகளோடு கவிதைகளை தந்திருக்கிறார்கள். அறிவுமதி, அதற்கு அடுத்த கட்டமாக அறிவுமதி, மித்ரா என்று சொல்லக்கூடிய வகையில் இப்போ நிறைய நம்ம செய்யாறு பகுதி, திருவண்ணாமலை, வந்தவாசி மு முருகேஷ், அப்புறம் வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு பெரிய இயக்கமே இருக்கு ஐக்கூக்காக. அவங்க துலிப்பா என்கின்ற தமிழ் பெயர்படுத்தி ஐக்கூக்காக நிறைய நூல்களை, நிறைய இதழ்களை இதுக்காக தனியாக நடத்தியதெல்லாம் உண்டு. இப்படி ஒவ்வொரு மாவட்டம் தோறுமே கவிதை என்கின்ற வரலாறுல தனித்து ஐக்கூக்கான தனி இதழ்கள், தனிய நூல் தொகுப்புகள், அதற்கான கருத்தரங்குகள் அந்த மாதிரிலாம் கூட நடத்துகிற அளவுக்கு இது ரொம்ப வளர்ந்துருக்கு. நம்ம குறிப்பிட்டு ஒரு சில மாற்றங்களை தந்ததால ஒரு சில பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அதுல வந்து சிந்தர் என்கின்ற பெயரில் இதை குறிப்பிட்டு பால்வீதி என்கின்ற தொகுப்பில் அப்துல் ரகுமான் அவர்கள் முதலாக ஒரு ஐக்கூவை வந்து இரவெல்லாம் நினைவு கொசுக்கள் என்கின்ற அந்த ஒரு ஐக்கூவின் மூலமாக தமிழில் வந்து இதை அறிமுகப்படுத்துறார். இதுதான் ஒரு தொடக்கம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதிலிருந்து தொடர்ச்சியா ஒரு தொகுப்பே அது மாதிரி வந்தது வந்து புள்ளிப்பூக்கள் என்கின்ற ஒரு தொகுப்பு வந்து முதல்ல 1985 அமுத பாரதி அவர்கள் வந்து ஒரு தொகுப்பையே கொண்டு வந்திருக்காரு. அதற்கு பிறகு நிறைய ஒரு தொகுப்பு, ஒரு கவிதை தொகுப்புன்னு வந்தாலே நிச்சயமா ஐக்கூ கவிதைன்னு 1-2 இல்லாம ஒரு தொகுப்பு இருக்காது. அப்படியாக ஒரு ஐக்கூக்கு அந்த இடம் இருக்குது. தனித்து தொகுப்புகளாக ஐக்கூ கவிதை தொகுப்புகள் நிறையவே வருகிறது. அந்த வகையில் அறிவுமதியினுடைய ஐக்கூ தொகுப்புகள்லாம் ரொம்ப அந்த சுண்ட காட்சியை பால் சொல்லுவாங்க. அதான் ஒரு 1000 கவிதைகளை எழுதி குவித்து விடுவதை விட ஒரு ஐக்கூ கவிதை எழுதுவது சால சிறந்தது என்கின்ற அந்த வகையில் ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப நெருக்கி, ரொம்ப சுருக்கி, இந்த இடத்துக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு விஷயத்த புரிய வைக்கிறது அல்லது ஒரு காட்சியை கொண்டு வந்து நம்ம மனம் கண் முன்னாடி நிறுத்துறது, இந்த வேலையில வந்து அவர் செஞ்சாங்க. கழனியூரன், தமிழன்பன், அப்துல் ரகுமான் அவங்களெல்லாம் அந்த வேலையை பார்த்துட்டே வந்தாங்க. அவங்களோடெல்லாம் மிக நெருங்கிய தொடர்பு, அதாவது அவர்களுடைய நூல்கள் மீது வாசிப்பு, அவர்களோடு அறிமுகம் என்கின்ற வகையிலெல்லாம் முத்துக்குமார் சிறு வயதிலிருந்தே, குறிப்பாக இந்த காஞ்சி மண்ணில் நடந்து கொண்டிருந்த அந்த காஞ்சி இலக்கிய வட்ட நிகழ்வு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு வரலாற்று நிகழ்வாக அது காஞ்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி நான் நிறைய பேச, பல பேரிடம் வந்து அந்த விஷயங்களை உள்வாங்க நான் தெரிஞ்சு வச்சிருந்ததை விட அது அதிகமான வேலையை இந்த மண்ணில் செய்திருக்கு. அது வழியாகத்தான் முத்துக்குமாருக்கு நிறைய நவீன படைப்பாளர்களும் இந்த மாதிரி கவிஞர்கள், கதைகள், இந்த மாதிரி கருத்தியல்கள் சார்ந்து இப்போ ஜென்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா சிறு வயதிலேயே உள்வாங்கப்பட்ட விஷயமா இந்த காஞ்சி இலக்கிய வட்ட நிகழ்வுகள்லாம் இது வழியா இருந்ததால ரொம்ப எளிமையா முத்துக்குமார் வந்து அதை வந்து தன்னுடைய படைப்புகளுக்குள், கவிதைகளுக்குள் கொண்டு வந்து விட்டார். அப்படி கொண்டு வந்ததில் அவருடைய சில கவிதைகளை மட்டும் நான் இங்க சொல்லிட்டு இந்த புத்தகத்தினுடைய கருத்து பகிர்வு நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். அதோட வேற ஏதாவது கேள்விகள் அது போல எதனா இருந்தால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். இவருடைய கவிதைகளிலும் நிறை குறை என்கின்ற இதெல்லாம் நம்ம ஜென் மனோநிலையில் இருக்கிற, நீங்க படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கவிதை எழுதுவதையெல்லாம் நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். ஒரு படைப்பு சார்ந்து சிந்திக்கிறது, ஒரு படைப்பை எழுதுவது என்பதே ஒரு பெரிய உந்துதல் தான். ஏன்னா நாம் அதை வந்து விமர்சனம் செய்கிறோம் என்கின்ற ஒரு பார்வையிலிருந்து நாம் அதை நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். நீங்கள் எதனா சொல்லிட்டீங்கன்னா அதோட எழுதாமையே போயிடுறாங்க, அதனால சொல்லாதீங்க அப்படின்லாம் என்கிட்ட குறிப்பாக சொல்லுவாங்க. எனக்கு குறை சொல்கிறேன், நிறை சொல்கிறலாம் அப்படிலாம் எனக்கு மனநிலை கிடையாது. தோன்றத்தை மனசில் எதுப்படுதோ அதை அப்படியே சொல்லிடுவோம். அது நிறைய குறையாக தான் இருக்கும் பெரும்பாலும். அதை நான்
ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு புள்ளியில். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சொல்லாதீங்க அப்படின்வாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு படைப்பு என்பதை வந்து நாம் எப்பவும் குறை சொல்கிற அந்த புள்ளியில் நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா படைக்கவே முடியாத மனநிலையில் இருந்துக்கிட்டு அதை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு நிலை தான். அந்த வகையில் இவருமே கூட அந்த ஐக்கூ தானா, இது ஐக்கூவா அப்படின்ற கேள்வியை கேட்கிற மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு. நடமாடும் கடிகாரம் சேவல் அப்படின்னு ஒரு ஐக்கூ இந்த தொகுப்பில் இருக்கு. நடமாடும் ஒரு வார்த்தை, 2வது வரி கடிகாரம், 3வது வரி சேவல். 3 வார்த்தை தான். 3 வார்த்தையை ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டாச்சு. இப்போ இது வந்து நடமாடும் கடிகாரம் சேவல் அப்படின்னா இது ஒரு காட்சியை தருது. இது 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 வந்து ஒரு காலையில கடிகாரத்துக்கு எப்படி ஒண்ணு எழுப்புதோ, சேவல் அது போல காலையில எழுப்புது. சுவர் கடிகாரம் என்கின்ற ஒரு உருவகத்தை கூட முத்துக்குமார் பயன்படுத்தியிருப்பாரு. நிறைய அது போல உண்டுதான். ஆனா ஐக்கூன்கின்ற அந்த 5, 3, 1 வரி 2 வரி அதெல்லாம் இல்லாம ஒரு 3 வார்த்தைய கீழே போட்டுருது அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஐக்கூவே பாருங்க. உடம்பெல்லாம் வளையல்கள் தென்னை மரம். இந்த ஐக்கூ வேற மாதிரி கூட சில கவிஞர்கள் எழுத நாம படிச்சிருப்போம். இந்த ஐக்கூ நல்லா பேசப்பட்ட ஒரு ஐக்கூ. ஆனா இதுவுமே எப்படி இருக்குன்னா, உடம்பெல்லாம் வளையல்கள் தென்னை மரம் என்கின்ற ஒரு 3 வரியாக இருக்கு. இது போல சில ஐக்கூக்கள் இந்த தொகுப்பில் இடம் இருக்குது. அதை நம்ம ஆய்வாளர்களாக பார்க்கும்போது இது எதோட பொருந்தது, எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்துக்கலாம். ஆனா ரொம்பவும் அந்த ஜென் மனோநிலையோடவும் அதுக்குள்ள இருந்தே வெவ்வேறு மாதிரியான விஷயங்களை பேசுறது, சமூக கோபங்களை பேசுவது, அப்புறம் வந்து உறவு சார்ந்த வழிகளை பேசுவது, வறுமையை பேசுவது, அந்த இயற்கை அழகியலை வந்து அந்த காட்சி அந்த 3 வரிக்குள்ள கொண்டாடுது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படியான சிலதை மட்டும் நான் இப்போ பார்க்குறேன். வீட்டு கூரைக்கு பீர்க்கங்கொடியில் பாலம், எறும்புகள் போய் வருகின்றன. வீட்டு கூரைக்கு பீர்க்கங்கொடியில் பாலம், பீர்க்கங்கொடி வளர்ந்துருக்குது, எறும்புகள் அது மேல பயணப்படும். இது ஒரு காட்சியா பதிவு பண்ணப்படுது. எத்தனையோ வீட்டுக்கு படி அளந்தவர், எத்தனையோ வீட்டுக்கு படி அளந்தவர், இன்றைக்கும் வறுமையில் கட்டட மேஸ்திரி. எத்தனையோ வீட்டுக்கு படி, அதை வந்து அளந்து கட்டியவர் தனக்கு ஒரு வீடு கட்டிக்க வழி இல்லாத ஒரு வறுமையில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு இப்படியான விஷயங்கள்லாம் தமிழ் ஐக்கூல நாம நிறைய பார்க்க முடியுது. ஜென் ஐக்கூ வந்து அப்படிலாம் இல்லை, பெரும்பாலும் இல்லை. அவங்களுடைய மனநிலை வேற மாதிரியான ஐக்கூவாவே இருக்கு. அந்த கருத்தை உள்வாங்கி, அந்த மனநிலையை உள்வாங்கி நம்ம கால தன்மையை அதுக்குள்ள கொண்டு வரது. காய்ந்த வரட்டியின் உடம்பு முழுக்க அம்மாவின் விரல்கள், நல்ல ஒரு காட்சி. காய்ந்த வரட்டி எடுத்து பார்த்தா அம்மா இந்த சாணி தட்டுற ஒரு கிராமத்துல 9வது வரைக்கும் நான் எங்கள் ஊர் கிராமத்தில் படித்தேன்றது வந்து எனக்கு இந்த மாதிரியான கவிதையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப அந்த கிராமிய வாழ்வு வந்து ஐயோ நானும் கொஞ்சம் சுவாச்சிருக்கிறேன், நான் வந்து அப்படியே கிராமமே தெரியாத நகரவாசியா இல்லைன்ற ஒரு உணர்வை கொண்டு வரும். அந்த கையை அப்படி தட்டியிருப்பாங்க, அதில் ஒரு கை தெரியும். அது புறாக்கள் வளர்க்கும் எதிர் வீட்டுக்காரன் எங்களிடமிருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரம். இது ரொம்ப பேசப்பட்ட ஒரு ஐக்கூ. ஐக்கூ என்கின்ற அந்த கவிதை தளத்துக்குள்ள இப்படியான ஒரு கருத்தை கொண்டு இருப்பது. எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே எங்களுக்கே உணவில்லை, எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே எங்களுக்கே உணவில்லை. இது ஒரு தொன்மத்தை கொண்டு நிறைய ஐக்கூக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான்லாம் நிறைய தொன்மங்களை கொண்டு எழுதியிருக்கார். முத்துக்குமார் தொன்மங்களை கொண்டு ஐக்கூ மிக குறைவாக எழுதியிருக்கிறார் என்று ஆய்வாளர்கள் அவர்களுடைய கவிதைகளை பற்றி சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காற்று இப்ப படிச்சு காட்டுற கவிதைகள் எல்லாமே அந்த ஜென் மனோநிலையோட மிக பொருத்தமா இருக்கிற கவிதைகள். காற்று பறித்து போட்டது தரையெல்லாம் நட்சத்திரங்கள் வேப்பம்பூக்கள் மிதக்கிறம் கிணற்றில் அப்படின்னு தான் அவர் அந்த தூர் கவிதையை எழுதுவார். வேப்பம்பூக்களை வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணுவார். நட்சத்திர கால் பதிச்சு அந்த விட்டு போன நட்சத்திர கால் பதிவுன்னு சொல்லிட்டு முதல் பாடல்லையே வீரநடை படத்துல அந்த பாட்டு வந்திருக்கும். அது சரியா பிரபலமாகல, அந்த பாட்டில் எழுதியிருப்பார் இந்த காட்சிகளை எழுதுறது. பயணப்படும் போது தான் நிறைய ஐக்கூவை எழுதியதாக இந்த தொகுப்புல அவர் சொல்றார். நான் வந்து டிராவல் பண்றத ரொம்ப விரும்புவார். அந்த மாதிரி பயணப்படுகிற போது பார்க்கிற விஷயங்கள் அதை எல்லாமே அந்த சின்ன சின்ன காட்சிகள் எல்லாமே ஐக்கூவா எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி, அப்படியான ஒரு கரும்பலகையை அழித்ததும் கோவை இலையில் ஒட்டி கொண்டது கா ஙா சா ஞா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. ஐக்கூ கவிதையான்றதை தாண்டி இது ரொம்ப பிடிச்ச கவிதை. கரும்பலகை அழித்ததும் கோவை இலையில் ஒட்டி கொண்டது கா ஙா சா ஞா. அந்த காங்கா சா வந்துருச்சு எனக்கு. இந்த இறந்த பாட்டியின் மருந்து புட்டியில் மண்ணெண்ணெய் விளக்கு ஞாபகங்கள் எரிகின்றன. இறந்த
பாட்டியினுடைய மருந்து புட்டியில் மண்ணெண்ணெய் போட்டு அதில் ஒரு கயத்தை போட்டு விளக்கேற்றுற பழக்கம் உண்டு. இப்போ தான் நமக்கு ரொம்ப எல்இடி சோடியம்லாம் வந்துடுச்சு. அந்த விளக்கை பார்க்கும்போதெல்லாம், அந்த புட்டியை பார்க்கும்போதெல்லாம் அது இது மாதிரியான நினைவுகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஈரம் காயாத சிமெண்ட் தரை, ஈரம் காயாத சிமெண்ட் தரை, காலடியில் கிடக்கிறது காற்று, காலடியில் கிடக்கிறது காற்று. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. ஒரு பொருளை எடுத்தோன்னே அங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதாவது வெப்பத்தில் ஈரப்பதம் குறைவதால் தான் வேர்க்க தொடங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் முத்துக்குமார், ஒரு கட்டுரையில படித்தேன். அந்த உணர்வோடவே இது எழுதுறாரு. ஈரம் காயாத சிமெண்ட் தரை, காலடியில் கிடக்கிறது காற்று. அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கு, காற்று இருக்கு. எது எடுத்தாலும் 10 ரூபாய் கடையில் எல்லாவற்றையும் தொட்டு பார்க்கிறது மழை. எது எடுத்தாலும் 10 ரூபாய் என்கின்ற கடையில் எதையுமே எடுக்க தேவையில்லை, எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிடுச்சு மழை அப்படின்னு சொல்றாரு. வயதான மலைக்கு தாடி நரைத்திருக்கிறது அருவி. நான் முன்னமே குறிப்பிட்டேன், பல பேர் சுட்டி காட்டியது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி. ரொம்ப வயதான மலைன்னா ரொம்ப பெரிய மலை, அங்கிருந்து கொட்டுது அருவி. அது அருவியினுடைய அந்த புகையும் வெண்மையான அந்த நீரோட்ட இதையும் பார்த்து ஒரு காட்சியா ஒரு படத்தை பார்த்து, இந்த கவிதையை பார்த்தோன்னா ஒரு படத்தை நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம் பிம்பமா. ரொம்பவும் பேசப்பட்ட ஒரு கவிதை. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். இந்த நுணுக்கமான பார்வை தான் கவிதைச்சருக்கே உரிய பார்வை தானே அது. ரொம்ப சரி, நம்ம கவனிக்காததெல்லாம் ரொம்ப நம்ம அடைச்சா இதை நான் கூட பார்த்துருக்கேனே, ஆனால் நான் எழுதணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்போது நம்ம ஒரு நல்ல வாசகனா அந்த கவிஞரோட ரொம்ப அடைச்சா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதியிருக்காரு கவிஞர் அப்படின்ற மாதிரி அப்படியான கவிதை எதை இது போடலாம். இப்போ கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன். முத்துக்குமார் எழுதியதுல நிறைய படிமம், குறியீடு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நிர்மலா சுரேஷ் போன்றவங்க என்ன சொல்றாங்களா, ஐக்கூ எழுதும்போது நீங்க இந்த ஐக்கூ மனநிலையை மட்டும் கவனிக்கணும். உங்க வழக்கமான ஆய்வுக்குள்ள போயிட்டு நீங்க ஓமை, உருவகம், குறியீடு, படிமம் இப்படிலாம் நீங்க திறனாய்வு செஞ்சிட்டீங்கன்னா அது சரியான பார்வையா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நுகர்வு படிமம்னு ஒரு ஐக்கூ ரொம்ப என்ன கேள்வி கேட்டுட்டே அல்லது என்னை தூங்க விடாம செஞ்ச வரிகள்னு சொல்லுவோம். அப்படியான ஒரு ஐக்கூ கவிதை இருக்கு. பொருட்படுத்தாத மனிதர்களை நாற்றத்தால் அறைந்தது குடல் சரித்த நாய். பொருட்படுத்தாத மனிதர்களை நாற்றத்தால் அறைந்தது குடல் சரித்த நாய். இந்த கவிதை படித்ததுக்கு பிறகு நான் எங்கேயாவது எலி செத்துடுச்சு, ரோட்ல எதனா விழுந்து செத்து போயிடுச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அதை எடுத்து அந்த தெருவோரம் போட முயற்சி பண்ணுவேன். அப்படி முடியாத சில சூழல்களும் உண்டு. அது யதார்த்தமா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்பவுமே எல்லா இடத்துலையும் நான் அதை செஞ்சிருவோம்பா, அது ஒரு புரட்சிகரமான வேலை அப்படிலாம் நான் சொல்லிக்க விரும்பல. கூடிய வரைக்கும் அந்த மனநிலை எனக்கு வந்துடும். அது முடியாத போது இந்த கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த அறைந்ததுன்ற விஷயம் இருக்குல்ல, நானும் அந்த சமூகத்திடமிருந்து அந்த செத்து போன அந்த எலியோ பூனையோ நாயோ அது கூட அடிக்கிற ஒரு ஜென்மமா தான் இந்த மனுஷ ஜென்மம் இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்துக்குவேன். அப்படி ஒரு கவிதை இது. இதோட இதை முடிக்கிறோம். ஒரு கடைசியா முத்துக்குமாரின் ஒரு ஐக்கூ கவிதையை சொல்லி நான் முடிக்கிறேன். தியானம் கலைந்து மூச்சு விடட்டும் கோலிகள் சோடா குடிப்போம். தியானம் கலைந்து மூச்சு விடட்டும் கோலிகள் சோடா குடிப்போம். சோடா குடிச்சா பிரச்சனையே இல்லை. சமீபத்துல கூட ஏதோ ஒரு குழந்தை இந்த நவீன பானத்துல அதுல வேற நவீன பானம், அதுல என்னென்ன கலக்குறான், அதை ஏன் குளிர் சாதன பெட்டியில வச்சிருக்கிறான்ற கேள்வியில நமக்கு இல்லவே இல்லை. அதுல விலை மலிவா இருக்குதா, அதுல ஒரு கேட்டகரி. அவன் ஒஸ்தியா குடிக்கிறானா, நம்மளால அது முடியாதா, அப்ப நம்ம தரத்துக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குதா பாருப்பா அப்படின்னு சொல்லி இப்படி குடிச்சு ஒரு குழந்தை இறந்ததுன்னு சொல்லி ரொம்ப வருத்தமான பதிவா இருந்தது. அப்ப அதெல்லாம் இல்லாம நமக்கான பானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சை கலர்லாம் நான் குடிச்சிருக்கோம் குழந்தை. அதுதான் எங்களுக்கு தெரியும், கலரு சோடா. எங்கன்னா இப்போ போனால் கூட இப்பவும் சோடா குடிப்போம், கலர் குடிப்போம். எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பச்சை கலர் கேட்குறவங்களாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு என்னென்னமோ வந்துருச்சு கலர் கலரா. நம்ம அந்த பாட்டில் தான் பச்சையா இருக்கும், உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியாது, அதை தான் குடிப்போம். அப்படியான ஒரு தியானம் கலைந்து மூச்சு விடட்டும் கோலிகள் சோடா குடிப்போம். அதுல வர அந்த சோடா கோலியை கூட ஒழுங்கா குடிக்க தெரியாம அதை ஒரு பக்கமா திருப்பி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. வேற பக்கமா குடிச்சோம்னா அது அடைச்சிக்கும். அப்புறமா தான் கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் சொன்னார் ஒருத்தர், இதை இப்படி திருப்பி பிடிச்சி குடிடா, அது தெரியாது அவனுக்கு அப்படின்னு. அப்ப இப்படியெல்லாம் இருக்குது. அந்த கவிதை ரொம்ப அந்த சோடா குடிக்கிற அந்த கலர் குடிக்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரியே
நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஜென் மனநிலையில இருந்து வெளியே போனோம், இந்த உரையை முடிக்கணும் அப்படின்னா தியானம் கலைந்து மூச்சு விடட்டும் கோழிகள் சோடா குடிப்போம். நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய அறிவே ஆற்றல் குழுவினருக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, மகிழ்ச்சியை, மீண்டும் இதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பேசவும் தயாராக இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கருத்து பகிர்வு, அந்த ஜென் தத்துவத்தை பற்றியும் அதை சார்ந்து எப்படிலாம் இந்த நூலாசிரியர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் எப்படிலாம் கவிதை புரிஞ்சிருக்காங்க, இதை பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அது போல அந்த எம்ஃபில் ஆய்வுக்காகவும் நீங்க அவருடைய நூல்களையும் பயன்படுத்தியிருந்தீங்க. அது சார்ந்து நிறைய ஆய்வுகள்லாம் செய்திருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுபோல நிறைய அனுபவங்களையும் இந்த தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்கள், அதே போல அந்த ஹைக்கூ கவிதையை நம்ம புரிந்து கொள்வதற்காக சில முயற்சி எடுத்து தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்கு நன்றிங்க. அடுத்து பங்கேற்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம். தோழர் மைத்ரி அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் இதை ஒரு 2-3 கால் வந்தனால போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. சிறப்பாக இருந்தது. அந்த நான் ஜென்னை பற்றி நம்ம அவ்வளோ தெரியாது, நீங்கள் சொல்லி தான் நமக்கு அவ்வளோ தெரியும். அது சம்மந்தமாக நான் அவருடைய திரைப்பட பாடல் ஒன்று இருக்கும், நனையாத காலுக்கெல்லாம் கடலோடு உறவில்லை அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்றது, நம்ம ஒருத்தங்கிட்ட நமக்கு எதுவுமே தொடர்பில்லை, அவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுது? கடலை வேடிக்கை பார்க்குறவனுக்கும் அது கூட சம்பாஷிப்பவர்களுக்கும் அது கூட ஒட்டி உரையாடுறவங்களுக்கும் எப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும் அப்படின்னு திரைப்பட பாடல் வழியாக ஜென் தத்துவம் தான் நினைக்கிறேன். அது கூட நனையாத காலுக்கெல்லாம் கடலோடு உறவில்லை, தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும், தோழமையில் அது கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதில் முத்துக்குமார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் நம்ம அவரை அப்படி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பார்க்குறோம். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்றதுல இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பார்க்குறோம். நடைபாதை கடையில் உன் பேர் படித்தால் மனதுக்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருப்பீங்க. இதெல்லாமே ஜென்லேருந்து தான் எடுத்திருப்பார் அவர். நிறைய அதை பற்றி படிக்கிறதுனால தான் இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் அணிலாடு மூன்றில் திரைப்பட பாடல் வழியாக அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் ஐக்கூ எழுதுவார், ஐக்கூல இவ்வளோ விஷயம் வச்சுருப்பார் அப்படின்றத தோழர் இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் விரிவாகவும் சொன்னார். குறிப்பாக வெறும் கவிதைகளை பற்றி மட்டுமே பேசாமல் தத்துவ மரபு சார்ந்தும் பேசினார். இந்த ஜென்னை பற்றி எல்லாம் எப்படி, அது என்னென்ன ஜென் என்னென்ன நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் நடந்து போகிறாருன்னா அதுதான் நீ எதை செய்கிறியோ அதுதான் ஜென் அப்படின்னு சொல்லியிருப்பார், சொன்னார் தோழர். சிறப்பான ஒரு நிகழ்வு. நம்ம என்னை கூட அவர் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ டீட்டெயிலாக நம்மளாலாம் பேசுமான்னு நமக்கு தெரியாது, ஆனால் இது சரியான தோழர் இதுக்கு மைத்ரி அன்பு தான் சரியான தோழர். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவர் இதே மாதிரி இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் பேசணும். ஏன்னா அவர் நம்ம நிறைய பேரை பயன்படுத்திக்காமையே விட்டுடுறோம். சில இன்னும் மாரி நிறைய பயன்படுத்தி கொள்ளணும் தோழர்களை அப்படின்னு கேட்டேன். இந்த வாய்ப்பை அவங்க ஸ்ட்ரீட் லைட் தெருவிளக்கு தோழர்கள் இதை செஞ்சுருந்தாங்க, அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இடையில போயிட்டு வந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றிங்க. அடுத்து பிடிஆர் ஐயா. ஐயா நல்லா பேசினாரு. நிறைய வாசிப்பு அவர்கிட்ட அதிகமா இருக்கு போல இருக்கு. நிறைய ஒரு இது போல தேர்ந்தெடுத்த சிறந்த வாசகர்களை இந்த கூட்டத்தில் கொண்டு வரது ரொம்ப நல்லா இருக்கு. ஜென்னுடைய கவிதைகள்லாம் நான் படிச்சது கூட கிடையாது, இருந்தாலும் இனிமேட்டு படிக்கணுன்ற ஆர்வம் கூட இருக்குது எனக்கு. ஜென் கவிதைகளோ அல்லது தத்துவங்களோ எனக்கு நாவல்கள், சிறுகதைகள் இப்படிதான் பார்க்கறதுடைய ஜென்னுடைய இதெல்லாம் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஆழமான இது புரிதல் இல்லை. ஆனால் இருந்தாலும் அதை விளக்குற மாதிரி தோழர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இது போல தேர்ந்தெடுத்த ஒரு சிறந்த வாசகர் ரொம்ப நமக்கு எழுத்தாளரை விட வாசகர்களுக்கு தான் இதெல்லாம் வழிகாட்டாங்க. ஒப்பனையை ஒப்பீடு பண்றது, இது போல விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு பயனுள்ளதாக இருந்தது. நன்றி, வணக்கம். வணக்கம். தோழர் ரவி பாரதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அறிவாற்றல் நிகழ்வில் 2-3 நிகழ்வு பேசியிருக்கிறேன் நான். இந்த நிகழ்வில்
தோழர் இணைஞ்சது ரொம்ப ரொம்ப எதிர்பாராதது, ரொம்ப புதுமையானது, ரொம்ப மகிழ்ச்சியானதும் கூட. இது ஒரு நம்ம லோகேஷ் கேட்டதுக்காக உடனே ஒரு புத்தகத்தை பற்றி நான் எப்பவுமே இந்த மாதிரி இணைய வழியாக கூட்டங்களில் வந்து ரொம்ப காத்திரமான அல்லது ரொம்பவும் பிடித்து பேசுகிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள நான் அவ்வளோ சீக்கிரம் தலைவிடுறது இல்லை. ரொம்ப ஜாலியாக முன்னாடி கூட அப்படி தான் பண்ணேன். ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு விதமான நூல்களை தான் குறிப்பாக நம்ம இந்த மாதிரியான கூட்டங்களில் நிறைய பேரை சேர்ப்பதற்கு விருப்பமாக இப்போ ஒரு ஐயா பேசினாருங்களே, நான் ஜென்னை படித்ததே இல்லை, எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆர்வத்தை இது உண்டாக்குச்சு அப்படின்னு. ஜென் வந்து ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு அது மேலே ஏன் அவ்வளோ பிடிமானம்னு வச்சிங்கன்னா, விளக்கம் சொல்லாது ஜென் கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து கதை சொல்லிட்டு இந்த கதையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டது என்னவென்றால்னு ஒன்று ஆரம்பிப்போம். அதை கதையிலேயே நம்ம ஆளுங்க நிறைய பேர் சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த கதைக்கு பேரே வந்து இது நீதி கதைகள், இது வந்து இந்த கதை அந்த கதை அப்படிலாம் சொல்லுவோம். அப்படிலாம் ஜென் எதுவுமே சொல்லாது. அந்த ஜென் கதை வந்து எப்போ முடியுது, எப்படி தொடங்குச்சு அப்படின்னு தெரியாது. இதான் கதை சொல்றேன்னு ஆரம்பிச்சோன்னா கதை தொடங்குச்சானே தெரியாது. பேசிட்டு இருக்க மாதிரியே தொடங்கிடும். கதை முடிஞ்சிச்சான்னு நீங்க கேட்குற மாதிரி தான் அது முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தோம்னா கதை எங்க முடிஞ்சிச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் அதை பார்த்துக்கணும். அது அந்த கதை என்ன சொல்ல வந்தது, என்ன சொல்லிச்சு, அதுல என்ன புரிதல் இருந்தது, என்ன இல்லைன்றதெல்லாம் உங்க பாடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். இதுதான் அந்த நவீன இலக்கியத்தினுடைய ஒரு புள்ளியாகவும் நான் பார்த்தேன். அப்படிதான் நான் நவீன இலக்கியத்துக்குள்ளவும் ஜென் வழியா போறேன். அதனால இதுக்குள்ள நான் வந்துட்டேன். தோழர் சொன்ன மாதிரி முத்துக்குமார் வந்து அதை ரொம்ப ரசிச்சு பல இடங்கள்ல திரைசையில் நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு அது. நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தேன். கிட்ட வந்துட்டு இருக்கேன் ஆனா தூரம் போயிட்டு இருக்கிறேன். இப்படிதான் அந்த உணர்வுகளை நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. அப்படிதான் அவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட முத்துக்குமாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. அவர் 1 மணிக்கு யாராவது பாடல் எழுதணும்னு கூப்பிட்டா உடனே புறப்பட்டு போயிடுவாரு. எங்கேயாவது விழாக்கள்னா கலந்துருவாரு. எங்கன்னா பயணப்படணும்னு அவருக்கு மனசு தோணுச்சுன்னா உடனே அவர் முதலாக வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எம்பில் படிக்கும்போது முதல்ல வண்டி எடுங்க அண்ணான்னு நாங்கள் அப்போ அண்ணான்னு தான் பேசிட்டு இருப்போம். வண்டி எடுங்கன்னும் போது ஒரு பெரிய டாடா சும்மா எடுத்துட்டார். அது கூட புது வண்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அது எடுத்துட்டு ஏன் நான் இந்த பெரிய வண்டினா எங்கன்னா நண்பர்களோட போவோம், ரொம்ப தூரம் போவோம் இல்லையா, ரொம்ப தூரம் பயணம் நினைச்சாதான் செஞ்சிட்டு இருந்தார். அப்படி அந்த ஜென் மனோநிலை வந்து அவருக்கு இருந்தது. அந்த மாதிரியான மனோநிலை கொண்டவர்கள் எல்லாம் நீண்ட காலங்கள் இங்கே இருந்து பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா இங்கே திட்டமிட வேண்டிய தேவை இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு அன்பை சம்பாதிக்க அல்லது ஒரு பொருளை ஈட்டிக்கொள்ள அல்லது எதிர்காலத்தில் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்க, நோய் இல்லாமல் நம்ம இருக்கணும்னாவே திட்டமிட வேண்டியது இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தோம்னாலே நம்ம கதை காலின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் கூட நான் அவரை நினச்சி பார்ப்பேன். நல்ல மனிதர்கள், நல்ல கலைஞர்கள், நல்ல வாசிப்பு. என்ன சொன்னார் ஒருத்தர், நீங்க நிறைய வாசிச்சிருக்கீங்க, அப்படிலாம் இல்லை. முத்துக்குமார்லாம் பார்க்கும்போது அவருடைய காலத்துல அவர் முடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஏராளம். அதையெல்லாம் அவர் படித்த புத்தகங்களுடைய பட்டியல் கூட எடுத்துட்டு படிச்சிட முடியுமான்னு தெரியாது. அப்படி ஊன்றி இது படிச்சுட்டு அதை உள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப கஷ்டம். படிச்சுட்டு போறது ஒண்ணு, அதை உள்வாங்குவாரு. அப்படிலாம் இருந்த மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். இந்த மண் சார்ந்தவரா இருந்தாருன்னு சொன்னார் தோழர். அது மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப நம்பிக்கைக்கு உண்டானதா மாத்துது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப யதார்த்தமான ஒரு உரை தான், யதார்த்தமான ஒரு விஷயம்தான் ஜென். அது ரொம்ப புரியாத விஷயம்லாம் இல்லை, எல்லாருமே படிக்கலாம். கவலைகளோடவும் மன அழுத்தங்களோடவும் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இந்த ஜென்ல இருந்து தான் நிறைய இப்போ இந்த தியானம், யோகா மாதிரியான விஷயங்கள் அதில் நிறைய ஏமாத்து வேலைகள்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாக இங்கிருந்து வந்தது தான் அந்த மனநிலையே. கண்ணை மூணாலே யோகா தான், கண்ணை மூணாலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். ஆனால் அதுக்கான வேலையெல்லாம் கூட இங்கே வேற மாதிரி செய்கிற மாதிரியான கூட்டங்கள்லாம் உருவாயிடுச்சுன்னதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம். ஐக்குன்ற பேரில் இன்னைக்கு நிறைய எக்கச்சக்கமான வேலைகள் நடக்குது. வேற மாதிரியான விஷயங்கள், 2 வரி 1 எதையாவது எழுதுறதுன்றதெல்லாம் ஐக்குள்ள வருது. அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கூடிய வரை இந்த புரிதலுக்குள்ள வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இதுதான், இதை சொல்லணுன்றது தான் இந்த மாதிரியான இந்த நூலை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பேசுவதற்கான ஒரு நோக்கம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. இது என்ன நோக்கத்துக்காக இது பேசணும், இது மாதிரி ஒரு சின்ன ஆசை தான். சமீபத்தில் கூட ஒரு தோழருடைய ஐக்கு தொகுப்புன்னு ஒன்று கொடுத்தாரு. அதை படித்து பார்க்கணுன்னு, நூலாக்கம் செய்யணும்னு ஃபுல்லாக படித்தேன். அதில் எனக்கு ஒரு 4 ஐக்கு தான் ஐக்கு மாதிரியானதாக இருந்தது. அப்போ அவருக்கெல்லாம் இந்த மாதிரியான உரைப்பதிவை தரணும், பேசணும் அப்படின்ற புள்ளி கூட அது காரணமாக இருக்கும். இதை சொல்வதற்காக தோழருக்கு நன்றி. இதை பதிவின் வழியாக நிறைய குழுக்களில் இதை பகிரப்படும். இனி இதை கேட்கிற அனைவருக்கும் நன்றி.